1947 நம் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த வருடம். அப்போது இருந்த தலைவர்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் மக்களை காப்பாற்றுவதற்காகவும் ஒரு இரகசிய குழுவை உருவாக்கினர். காலப்போக்கில் அவர்கள் செய்த சிறு பிழையால் அக்குழு மறைய ஆரம்பித்தது. இருப்பினும் இக்காலகட்டத்திலும் அந்த இரகசிய குழு மறைமுகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கதையை நான் எங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்னு எனக்கு தெரியல. என் லைஃப்ல பண்ண பெரிய மிஸ்டேக் இந்த மிஷினுக்குள்ள இன்ட்ரோ ஆனது தான். இந்த மிஷின் என் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. எனிவே, என் பேரு தானிஷ். நான் ஒரு சீக்ரெட் மிஷின் ஆஃபீஸர். சீஃப், இதுக்கு மேலே அந்த ஜேடியை சும்மா விட்டா நமக்கு அந்த ஆர்டர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அவனுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். ஓகே, யூ கேம் ஸ்டார்ட் நவ். ஹலோ மீட் பண்ணலாமா? செருப்பால் அடி. லொகேஷனுக்கு போயிட்டியா? ஹலோ பாய்ஸ், இது கொஞ்சம் சீரியஸான கேம். பாய்ஸா? சார், நான் மட்டும் தான் சார் இருக்கேன். ஏய், சொல்றது மட்டும் செய். முன்னாடி இருக்கான் பாத்தியா அவன? ஹலோ 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 சார், ஹலோ, என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு அப்ப தெரியல நான் பிடிக்க போனது ஒரு ஹண்டிங் டிராகன். ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே, என்ன பண்ணான்னு தெரியலையே. இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன் சார் பதட்டமா இருக்கீங்க? நான் சொல்லல சார், உங்க பையன் தானே அது. எத்தனை ரீல்ஸ்ல பாத்துருக்கேன் நானு சார். ஆனா ஒரு சின்ன திருத்தம், இவன் உங்க பையன் மாதிரி இல்ல, 2 பிள்ளைக்கு அப்பா மாதிரி இருக்கேன். ஏய், நீ யாரு கூட உட்காந்து தெரியுமா? மோஸ்ட் வாண்டட் தேட போற ஒரு ஆளு கூட உட்காந்து இருக்கடா. ஹாப்பி டே மை பாய். You're talking to a real goat. ஏய், உன்கிட்ட கண்ணு இருக்குல்ல, கண்ணு எடுத்து சுடுறா. அட கடவுளே, அந்த கண்ணி அவுட் தான் இல்லையா? ஹாப்பி டே மை பிரதர். அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்கறாங்க. வெயிட், கதைக்கு ரொம்ப முன்னாடி போயிட்டேன் போல. இன்ஃபன்ட்ரி சோல்ஜர்ஸ் இந்தியால 20,000 பேஸ் கேம்ப் மேல இருக்கு. அதுல எதுலயும் இல்லாம இங்க காஷ்மீர்ல சோபியான்ல நம்ம 44 ஆர் சீட்டா கம்பெனில இருக்கீங்கன்னா you are all the chosen ones. இந்த ஆபரேஷனுக்கு எவனோ முகத்தை மூடாத. டெரரிசம் யோசாலே ராஷ்டிரிய வந்து நெத்தி போட்டலே சுடுவாண்டான்னு அலறணும். Who are we? Who are we? காலங்காத்தாலியா? மணி 10ஆகுதுடா. நல்ல கனவுலதான் எழுப்புவேன் எப்பவுமே. எப்பயும் போல அதே கனவு தானே? ஆமா, எப்பவும் அதே டைம்ல தான் எழுப்புறா. டே, சொல்ல மறந்துட்டா, உங்க சமையல் மாஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்கடா. செப்பா, அதுக்கேண்டா இவ்வளோ சாக்கா வர? அப்படிலாம் உங்களுக்கு The man is too single.
சீஃப் ஒரு ஃபோன். Ready, don't ever step down, get away. Sweaty on in the break off every day. Knock me down, but I'm back again. என்னடா சூப்பர் ஹீரோ வெக்கேஷனில் எப்படி போயிட்டுருக்கு? சொல்லுங்க சீஃப். என்ன சீஃபா? இல்லைம்மா செஃப். 1 மினிட் சார். சொல்லுங்க சீஃப். வீட்டில் ஏன்டா மறைக்கிற? உண்மையை சொல்ல வேண்டியது தானே? அப்படி இல்லை சீஃப், அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மொத்தமாக வேலையை விட்டு தான் வீட்டில் சொல்லியிருக்கேன். அதுக்குன்னு அந்த இன்சிடென்ட்டை நினச்சிட்டு இருப்பியா? அதை விட்டு வெளியே வா ஃபர்ஸ்ட். ஓகே, வாட் ஆர் யூ டூயிங்? ஒரு செஃப்புக்கிட்ட அசிஸ்டன்ட் ஒர்க்கராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். குக்கிங்கா? சரி சொல்லுங்கள் சீஃப். விஷயம் இல்லாமல் நீங்கள் கால் பண்ணியிருக்க மாட்டீங்க, என்ன விஷயம்? சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு மிஸ்ஸிங் கேஸ். The plan is on. ஜார்ஜில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கணும். அவர் கவர்மெண்ட் நல்லதுக்காக ஒரு ஓஎஸை கிரியேட் பண்ணார். அந்த ஓஎஸை வச்சு மக்களே அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் அண்ட் அக்ரிகல்ச்சர் சோர்ஸை அவங்களே ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. புவர் பீப்புளுக்கு இது ஒரு பேஸாக இருக்கும். அதனால தான் இந்த ஓஎஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓஎஸ்னால சதான்ற கேங்கு பணத்துக்காக ஜார்ஜை கடத்தியிருக்காங்க. அந்த ஜார்ஜை நீ தான் கண்டுபிடிக்கணும். இது உன்னால் மட்டும் தான் முடியும். சார் நான் எப்படி? நீ பண்ணுற யாருக்காக பண்ணுறியோ எனக்காக பண்ணுற. அது மட்டும் இல்லை, இது உன்னோட 73 இயர்ஸ் அசஸ்மெண்ட். நல்லபடியாக அந்த 73 இயர்ஸ் அசஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்தா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ்க்காகலாம் இல்லை, உங்களுக்காக நான் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஜார்ஜ் எனக்கு உயிரோட வேணும். ஏன்னா அந்த ஓஎஸை ஹேண்டில் பண்ணுற விதம் அவனால் மட்டும் தான் முடியும். இன்னும் 2 டேஸில் நான் இந்தியா வரேன். அப்போ வந்து ஒன்று நான் மீட் பண்ணுறேன். இந்தாடா டீ. சரி, உங்க சமையல் மாஸ்டர் என்ன சொன்னாரு? ஒரு கல்யாண விருந்துமா, ஒரு லோக்கல் ஆட்டை விருந்து பண்ணணுமா. உன்னால முடியுமாடா? முடிச்சிடலாமா? பேசவா? எங்கடா இருக்க? ஐ வில் see you soon. என் லைஃப்லேயே அடுத்த வந்த கண்டம் ஈவு இறக்க இல்லாத ஒரு அரக்க கூட்டத்தில் இருந்து. என்னடா சத்தம்? என்ன இருக்காரு? பாட்டா போடுறா. எங்க அண்ணனுக்கு எதிராகவே நீ வாதாடுவியா? அத குறா. விஜய் போன். அண்ணனுக்கு போன். அண்ணே ஃபோன். யாரு? தம்பியா? இல்லைண்ணே, ஃபைசல். என்னடாங்க? சொல்டா. சதா ஓஎஸ் நம்ம கைவிட்டு போச்சு. எப்படிடா? யாரும் தெரியல, பசங்களை அடிச்சு போட்டு ஆர்டிஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களை நம்பி தாடா விட்டேன். யாருன்னு தெரிஞ்சா? பசங்களை கேட்டதுக்கு ஜெடின்னு பேர் சொல்றாங்க. முழுசா முடிக்க மாட்டேங்காடா அவனை.
வெயிட் பண்றான், நான் நேர்ல வரேன்டா. அல்ல எனக்கு இதை விட முக்கியமான ஆள் ஒன்று இருக்கு. உனக்கு தேவை ஆர்டிஸ்ட் எடுத்துக்கோ. Hi Daddy. Hi Mommy. எவனா இது நேரத்தில் கால் பண்ணுறது வேணா? சொல்றா பொங்குற, என்ன லேப்டாப்ல வந்து நர்ட சீரிஸ் பார்த்துட்டு இருக்கியா? நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கியா? உன்னால எனக்கு ஒரு காரியம் சொல்லு, பண்ணலாம் வேணா அப்புறம் யோசிக்கலாம். உன் வீட்டுக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன், அவன் யாருன்னு பார்த்து சொல்லு. இது பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன வேணும்? ஒரு டீ 2 சமோசா. சரி வாங்கி தரேன். ஒரு 2 minutes கூப்பிடுறேன். இவன் பேர் சதா. இவன் ஊர்ல ஒரு லோக்கல் ரவுடி. இவனுக்கு மொத்தம் 2 அடியாரு. ஒருத்தன் பேர் இன்பா, இன்னொருத்தன் பேர் டிஜே. இன்பான்றவன் அண்ணன் சொல்றதை செய்யறான், டிஜேன்றவன் அண்ணனுக்காக எதையும் செய்யறான். இவன் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஸ்கூல்ல இருக்க பையனுக்கு ஃபீஸ் பே ஆயிட்டு இருக்கு. இருக்கு அது இன்பாவோட தம்பி கிச்சாவா கூட இருக்கலாம். சரி, ரீசெண்டாக அவங்க ஏதாவது கேஸ் இருக்கா? ரீசெண்டாக இவன் ஒரு ஹார்ட் டிஸ்க் மென்டரில் மாட்டியிருக்கான். ஜார்ஜின்றவன் இவன் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கான். ஓ ஓகே. கம்ப்ளைண்ட் கொடுத்த நெக்ஸ்ட் 2 days அவன் மிஸ் ஆகிட்டான். ஆமாம். Oh my god. ஓகே நம்பர். இவனால் நர்வோ சீரியஸாக மிஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? அண்ணனுக்கு கோபம் வந்துச்சுன்னா இப்படிதான் அடிக்க சொல்லுவாரு. டேய் சிகரெட் அண்ணே, இந்த சிகரெட்லாம் வேணாண்ணே, நல்லதுக்கு இல்லைண்ணே. ஓ ஓ அப்ப நாம பண்ற வேலை மட்டும். டேய் நீ எவனே பேசக்கூடாது, நான் மட்டும் தான் பேசணும். பொத்திட்டு ஹார்ட் டிஸ்கே போச்சு. டேய் டிஜே அண்ணே நில்டா, இன்பா சார்ஜை முடிச்சு விடுறா. என்னென்ன சொல்றீங்க?
மயிறு ஹார்ட் டிஸ்க தொலைஞ்சிருச்சு. அந்த நாய் உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன பிடிச்சிடுறோம். சத்த பொணத்தை அடிக்கிறது பித்தது சமனா. சார் நீங்களா? என்னடா அதுக்குள்ள ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி பணத்துக்காக தான் ஜார்ஜை கடத்திருக்காங்க. சதாக்கு எத்தனை அடியாக இருந்தாலும் அவன் மெயினாக நம்புறது ஒன்று டிஜே, இன்னொன்று இன்பா. இன்பாவுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் கிச்சா. சதாக்கு என்ன பிடிச்சிச்சின்னு தெரில, கிச்சாவை கூடயே வச்சுட்டு இருக்கான் இப்போ. ஆனால் ஓஎஸ் சதாக்கிட்ட இல்லை, ஜெடின்ற ஒருத்தங்கிட்ட தான் இருக்கு. அவன் பேரை தவிர நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்போனா நீ ஃபர்ஸ்ட் ஜேடியை தான் கண்டுபிடிக்கணும். உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸரை ரெடி பண்ணியிருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? எங்க அசிஸ்டண்டா? ஈஸா ஒண்டர். கூலி வச்சா யாரோ இவன் கொஞ்சம் ஆர்வப்படாது, இப்படிதான் பண்ணிருக்கேன். டே வினித், இவன் தான் உன்னை லீட் பண்ண போறான். நீ இவன் கூட தான் வேலை பார்க்க போற. யார் இந்த சமையல்கார முடியா? அப்படிலாம் சொல்லக்கூடாதா? அவங்களும் சேர்ந்து நீ நான் வெங்காயம் வெட்ட போறதா? நான் எந்த வரையும் போக முடியாது. இனிமே இந்த கட்டி வச்சுன்னா வெங்காயம் தான் வெட்டணுமா? அவனை பார்த்தேன் சார் நான். யாரு? சித்தார்த்த கொண்ட ஃபைஸில் நான் பார்த்தேன் சார். என்னடா சொல்ற? எப்போ? எப்படி இருக்க ஃபைசல்? நல்லா இருக்கியா சதா? யார் சார் அந்த ஃபைசல்? அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சரி, இவர் யாரு? அப்புறம் அந்த சித்தார்த்தன்றது யாரு? பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் ஒரு டீமாக இருந்தோம். எங்கள் டீம் நேம் இசட் ஸ்குவாட். எங்களுக்கு முன்னாடி எத்தனை ஸ்குவாட் வந்திருந்தாலும் அதில் நாங்கள் தான் பெஸ்ட்டாக இருந்தோம். அந்த ஸ்குவாடை நான் தான் லீட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கீழே இவங்க 2 பேர் தான் பெஸ்ட் ரோலை ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு சார்? அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண லாஸ்ட் அசஸ்மெண்ட்டில் ஏற்பட்ட ஒரு லாஸ்ட்னால எங்கள் டீமே செதறிடுச்சு. சார் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.